welcome to Learn with Hema. Basic Hindi Grammarல இன்னைக்கு எபிசோட் நம்பர் 4. என்ன பார்க்க போறோம்னா Prepositions. தமிழ்ல இதுக்கு வேற்றுமை உருபுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பரிச்சா லெவலில் உங்கள் புக்கில் ஒரு 5 Prepositions ஹிந்தியில் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வேர்ட் பார்த்தீங்கன்னா மே. இங்கிலீஷில் இன் அப்படின்ற மீனிங்கில் வரும். இன் த புக், இன் த கிளாஸ், இன் த ஹவுஸ். தமிழில் இதை இல் அப்படின்னு சொல்லுவோம். வீட்டில், புத்தகத்தில், கையில், காலில், பேனாவில். சரிங்களா? இந்த மே எழுதும்போது நீங்கள் கவனிக்கணும், மேலே பிந்து வைக்கணும், அதாவது அந்த புள்ளி வைக்கணும். நிறைய பேர் புள்ளி வைக்காமல் மே எழுதிட்டு போகிறீங்க. இட் டசன்ட் மேக் சென்ஸ். ஸோ மே எழுதும்போது கண்டிப்பாக பிந்து வைங்க. சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் வாங்க. हाथ में क्या है, हाथ में கையில், क्या है என்ன இருக்கிறது, கையில் என்ன இருக்கிறது. हाथ में कलम है, கையில் பேனா இருக்கிறது. there is a pen in the hand, கையில் பேனா இருக்கிறது. हाथ में कलम है. second one, मैदान में क्या है. मैदान मीन्स प्लेग्राउंड. मैदान में, मैदानத்தில், क्या है என்ன இருக்கிறது. मैदान में, मैदानத்தில், गाय है பசு இருக்கிறது. मैदान में गाय है. कुआं में क्या है. कुआं मीन्स वेल, கிணறு. कुआं में கிணற்றில், क्या है என்ன இருக்கிறது. कुआं में கிணற்றில் पानी है நீர் இருக்கிறது. there is water in the well. हाथ में कलम है, मैदान में गाय है, कुआं में पानी है. next word is पर. परना on. मे means in, परना on. மேஜை மீது, புத்தகத்தின் மீது. ஆன் த புக், ஆன் த டேபிள், இந்த மாதிரி மீனிங்கில் வரும். ஜமீன் பர் கியா ஹை. ஜமீன் பர் கியா ஹை, ஜமீன் பர் தரையின் மீது. ஆன் த ஃப்ளோர், கியா ஹை என்ன இருக்கிறது. ஜமீன் பர் தரையின் மீது கேந்த் ஹை பந்து இருக்கிறது. பந்து இருக்கிறது. जमीन पर गेंद है. मेज पर क्या है. मेज पर क्या है மேஜை மீது என்ன இருக்கிறது. மேஸ் பர் घड़ी है, மேஜை மீது கடிகாரம் இருக்கிறது. மேஸ் பர் घड़ी है, there is a watch on the table. पेड़ पर क्या है. पेड़ पर மரத்தின் மீது, on the tree, क्या है என்ன இருக்கிறது. पेड़ पर மரத்தின் மீது தோத்தா है கிளி இருக்கிறது. there is a parrot on the tree. okay, जमीन पर गेंद है, मेज पर घड़ी है, पेड़ पर तोता है. எங்கெல்லாம் இன் யூஸ் பண்ணணுமோ அங்கே மட்டும்தான் இன் யூஸ் பண்ணணும். ஆன் யூஸ் பண்ணுற இடத்துல ஆன் யூஸ் பண்ணணும், இல்லைன்னா யூசேஜ் தப்பாக போயிடும். நெக்ஸ்ட் 3 வேர்ட்ஸ் பாருங்க. கஹா. கஹா, ஹா எழுதும் போது மேலே சந்திர பிந்து வைக்கணும். ஓகே, கஹா எங்கே, வேர், குவெஸ்டன் மார்க்கில் வரும் இது. யஹா மீன்ஸ் இங்கே, ஹியர். வஹா அங்கே, தேர். ஓகே, டிஃபரன்ஸ் தெரியுதா. கஹா, யஹா, வஹா. குத்தா கஹா ஹே. குத்தா நாய், கஹா ஹே எங்கே இருக்கிறது. கேள்வி கேட்குறாங்க. வேர் இஸ் த டாக். குத்தா யஹா ஹே. குத்தா நாய், யஹா ஹே இங்கே இருக்கிறது. த டாக் இஸ் ஹியர். வஹா கியா ஹே. வஹா மீன்ஸ் தேர், அங்கே. क्या है என்ன இருக்கிறது. वहाँ घर है அங்கே வீடு இருக்கிறது. वहाँ घर है,
there is a house. So कुत्ता कहाँ है? कुत्ता यहाँ है. वहाँ क्या है? वहाँ घर है. ஸோ இன்னைக்கு உண்டான இந்த 5 ப்ரப்போசிஷன்ஸ் இதுதான். மே, பர், கஹா, யஹா, வஹா. நீங்க ரெடியா? எதுக்கு? ஒரு சின்ன டெஸ்ட் எழுதுறதுக்கு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு பேப்பர் பென் எடுத்துக்கோங்க. அடுத்த ஸ்லைடு வரும். அந்த அடுத்த ஸ்லைடில் சில கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு டெஸ்ட் எழுதிட்டு அதுக்கு அடுத்த ஸ்லைடில் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அதை வச்சு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். வாங்க டெஸ்ட் எழுத ஆரம்பிக்கலாம். இந்த சென்டென்சஸ்க்கெல்லாம் எனக்கு மீனிங்ஸ் தெரியும், நானே எழுதுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போவே பாஸ் பண்ணிவிட்டு எழுத ஆரம்பிக்கலாம். மீனிங்ஸ் தெரியல எங்களுக்கு சில வேர்ட்ஸ்க்கு அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க தொடர்ந்து கேளுங்க, அப்புறம் பாஸ் பண்ணிவிட்டு டெஸ்ட் எழுதுறான். ஃபர்ஸ்ட் ஒன், ஜங்கல் டேஷ் ஷேர் ஹே. ஜங்கல் மீன்ஸ் காடு, ஷேர் மீன்ஸ் லயன். அங்கே மே வரணுமா பர் வரணுமா? கரெக்டாக எழுதுங்க. ஜமீன் டேஷ் மேஸ் ஹே. ஜமீன் மீன்ஸ் ஃப்ளோர், தரை. மேஸ் மீன்ஸ் டேபிள், மேஜை. குர்சி டேஷ் கிதாப் ஹே. कुर्सी डैश किताब है. कुर्सी मीन्स चेयर, नारकाली. किताब मीन्स बुक, पुस्तकम. घर डैश बच्चा है. घर डैश बच्चा है. घर मीन्स वीड, हाउस. बच्चा मीन्स चाइल्ड, कुழந்தை. डैश एक पेड़ है. डैश एक पेड़ है. डैश ஒரு மரம் இருக்கிறது. मोर डैश है. मोर डैश है. मயில் डैश இருக்கிறது. लड़का डैश है. लड़का डैश है. लड़का சிறுவன், பாய், डैश है இருக்கிறான். சரி, இப்போ பாஸ் பண்ணிட்டு நீங்கள் கரெக்டான வேர்டை எழுதிட்டு அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு போங்க. எழுதியாச்சா? வாங்க செக் பண்ணலாம். ஜங்கல் டேஷ் ஷேர் ஹே. ஜங்கல் மே ஷேர் ஹே. காட்டில் சிங்கம் உள்ளது. இப்படி தான் வரும் இல்லையா? காட்டின் மீது வராது, பர் வராது. பர் எழுதுனா மிஸ்டேக். ஸோ ஜங்கல் மே ஷேர் ஹே இஸ் த ரைட் ஆன்சர். செகண்ட், ஜமீன் டேஷ் மேஸ் ஹே. ஜமீன் பர் மேஸ் ஹே. டேபிள் இஸ் ஆன் த ஃப்ளோர். சரியா? ஜமீன் மே வராது, அது மிஸ்டேக். ஜமீன் பர் மேஸ் है. कुर्सी डैश किताब है. कुर्सी डैश किताब है. कुर्सी पर किताब है. நாற்காலி மீது புத்தகம் உள்ளது. நாற்காலியின் மீது புத்தகம் உள்ளது. The book is on the chair. कुर्सी पर किताब है. घर डैश बच्चा है. घर में बच्चा है. घर में बच्चा है. The child is in the house. On the house வராது, மிஸ்டேக். வீட்டில் குழந்தை உள்ளது. यहाँ एक पेड़ है. यहाँ एक पेड़ है. कहाँ यहाँ கொடுத்துருக்கேன். கஹானா வேர் இல்லையா? அங்கே கொஸ்டின் மார்க்கு கொடுக்கல. ஐ எம் நாட் ஆஸ்கிங் அ கொஸ்டின். அங்கே ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். அதனால இங்கே தான் யூஸ் பண்ணணும். யஹா ஏக் பேட் ஹை. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, கொஸ்டின் மார்க் கேட்டிருக்கேன். கஹா எழுதணுமா வஹா எழுதணுமா? கஹா. கஹா மீன்ஸ் என்ன? வேர். மோர் கஹா ஹே. வேர் இஸ் த பீகாக். மயில் எங்கே இருக்கிறது? மோர் கஹா ஹே. பகீச்சா டேஷ் ஹே. பகீச்சா மீன்ஸ் என்ன? கார்டன். बगीचा डैश है. बगीचा वहाँ है. बगीचा वहाँ है. The garden is there. So இன்னொரு தடவை ரீகேப் பண்ணுற சென்டென்சஸை, ஜங்கல் में शेर है. ज़मीन पर मेज़ है. कुर्सी पर किताब है. घर में बच्चा है. यहाँ एक पेड़ है. मोर कहाँ है? बगीचा वहाँ है.
சூப்பர். உங்கள் மார்க்ஸ் என்ன, எதில் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு புரிஞ்சதான்னு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். இதோட இந்த எபிசோட் முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது பர்சனல் ப்ரோனவுன்ஸ். மை, தும், ஹம், ஆப், ய, வ, வே, ஏ இதை பற்றியெல்லாம் படிக்க போகிறோம். அடுத்த எபிசோட் மறக்காமல் பாருங்கள். ஸ்டடி வெல். Until then, see you. Bye-bye from Learn with Hema.